எஸ், பிக்சல் 10 ப்ரோவோட அன்பாக்சிங் வீடியோ தான். ஃப்ரம் த பேக்கேஜ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறேன். இந்த சேனலில் நீங்கள் ஆல்ரெடி இந்த கூகுள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஐ பி கேர்ஃபுல் அரவுண்ட் கூகுள் சர்வீசஸ்ன்றது. அப்படி இருந்தும் நான் கூகுள் பிக்சல் ஃபோன் ஒன்று வாங்குறதுக்கான ரீசன் என்னன்றதும் இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த ஃபோனை நான் வாங்கினது மோரார்லெஸ் 66,000 ருபீஸ் தான். அதோட ஆக்சுவல் ரீட்டைல் ப்ரைஸ்லேருந்து எப்படி இவ்வளோ சீப்பாக வாங்கினன்ற ஒரு சின்ன ட்ரிக்கையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். டேரெக்டாக எண்டில் போய் செக் பண்ணலான்னு பார்க்காதீங்க, வீடியோட நடுவில் தான், வாய்ஸ் ஓவரில் தான் அது வரும். ஸோ வாட்ச் த ஃபுல் வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. இந்த வீடியோ நான் 5th அன்னைக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இன்னைய டேட்டில் எனக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருந்தும் இந்த வீடியோ எடுக்க வரதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் இதை அன்பாக்ஸ் பண்ணாமல் என்னால் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அன்பாக்சிங் மட்டும் இன்றைக்கி பண்ணிடலான்றது தான் பிளான். ஹியர்ஸ் மை டூல். அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ் என்கிட்ட கிடையாது. பேக்கேஜில் இப்படி தான் வந்திருக்கு, பில் அண்ட் இன்வாய்ஸ். நான் அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இத்தினோண்டு ஃபோனுக்கு தான் இவ்வளோ பெரிய டப்பா. ஓகே, அது அவங்க பிரச்சனை. நம்ம வந்து இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிடலாம். அண்ட் திஸ் இஸ் த கூகுள் பிக்சல் 10 ப்ரோ. இதுக்கு கடைசியாக வருவோம். ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன்றது. 66,375. இந்த ப்ரைஸுக்கு உங்களால் எப்படி ஒரு பிக்சல் 10 ப்ரோ வாங்க முடியுன்றது இந்த வீடியோவில் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வரும். வில் ஜஸ்ட் கெட் டு த பேசிக்ஸ். அன்பாக்சிங் பண்ணிடலாம். அண்ட் இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 டேப் கொடுத்துருக்காங்க. remove this one first and நகர்த்திட்டோம்னா இது வந்து இப்படி தனியாக போயிடுது. இந்த ஹேண்ட்செட்குள்ளே வேறு எதுவும் இல்லை, ஒரே ஒரு கேபிள் மட்டும் கொடுத்துருக்கான். தட்ஸ் இட். ஐ ஹேட் ஆப்பிள் ஃபார் திஸ் எனி டே. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்கான் வித் சிம் எஜெக்டர் டூல். நீங்கள் இந்தியாவில் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் சிம் ஒரு இசிம் வரும். யூஎஸில் வாங்கினீங்கன்னா 2மே இசிம் மட்டும்தான். இசிமில் ப்ராப்ளம் கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி. பட் சில பேருக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆல்ரெடி கவர்லேயே கலர் தெரிஞ்சிருக்கும். ஐ காட் த ஜேட் வேரியண்ட். இந்த ஃபோன் எனக்கு கலர் இதில் எந்த அளவுக்கு கரெக்டாக ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரில. இட்ஸ் நாட் ஒயிட், இது வந்து ஒரு க்ரீனிஷ் ஷேடில் இருக்குது. அண்ட் வில் பவர் ஆன் த ஃபோன். ஜஸ்ட் லைக் எனி சாஃப்ட்வேர் we are getting our welcome message in multiple languages. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பேசிக் செட்டப்லாம் ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், நான் அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்ட போகிறதில்ல. அண்ட் இட் இஸ் ரைட் நவ் அட் திஸ் ஸ்டேஜ். என்னோட ரெக்கார்டிங் டிவைஸ் தான் என்னோடய ப்ரைமரி டிவைஸ். ஸோ அதிலேருந்து நான் எல்லாத்தையும் இந்த ஃபோனுக்கு மாற்றணும். என் பிளான் என்ன அப்படின்னா, ஒரு 1 week to 10 days இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வில் கம் பேக் அண்ட் டெல் மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் இட். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக 2 பார்ட்டாக நான் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை நான் ஏன் சூஸ் பண்ணன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு காலம் வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறதுன்றது எப்படி இருந்ததுன்னா, அந்த ஃபோனோட பிராண்ட் அண்ட் அவங்களோட அவைலபிலிட்டி, சர்வீஸ் சென்டர் அண்ட் என்ன மாதிரியான யூனிக் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்றது. நான் சொல்கிறது பட்டன் ஃபோன்ஸ்லேருந்து கூட சொல்லலாம். அண்ட் தென் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்ட் ஆன டைமில் வி டிபெண்ட் ஆன் ஆப் ஸ்பெசிஃபிக் யூசேஜ். எனக்கு இந்த ஆப் இந்த ஃபோனில் ஒர்க் ஆகணுன்ற மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ஃபோனை சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி கேம்ஸ், டெம்பிள் ரன் ஒர்க் ஆகுமா இல்லை சப்வே சர்ஃபர் ஒர்க் ஆகுமான்னு பார்த்து ஆப் சென்ட்ரிக்காக நம்ம ஃபோனை சூஸ் பண்ண காலங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரா பவரை ஒட்டி இருந்தது. எந்த அளவுக்கு எனக்கு வந்து ப்ராசஸர் பவர், ரேம்
அண்ட் கேமரா ஸ்பெக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ தட் ஐ கேன் மேக் மோஸ்ட் ஆஃப் மை ஃபோன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப நாளைக்கு இருந்தோம். ஈவன் மேபி அப் அன்டில் 2022 2023 காலம் வரைக்கும் கூட சொல்லலாம். வித் தட் ஏஐ பூம் இப்போ இனிமேட்டு ஸ்மார்ட் ஃபோனோட இண்டஸ்ட்ரி எதை நோக்கி நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ சுற்றி தான். when I say ஏஐ, இந்த கம்பெனிஸ் அண்ட் சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து எல்லாத்துலேயும் ஏஐன்னு சொல்கிற மாதிரி இல்லை. உங்களோட ஃபோனில் ஆன் டிவைஸ் ஏஐயோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினைன்றதை யார் வேணாலும் இன்டெகிரேட் பண்ணிடலாம். சர்க்கிள் டு சர்ச்சாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஜெமினை லைவ் வாய்ஸ் அசிஸ்டன்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ். பட் தேர் ஆர் சம் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிக் திங்ஸ். அதை தான் வந்து நம்ம இந்த ஆன் டிவைஸ் ஏஐன்னு சொல்லுவோம், இல்லை பிசியில் பண்ணுறத லோக்கல் ஏஐன்னு சொல்கிறோம்ல. அதுக்கு உங்கள் ஃபோன் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த வாருக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு சைடில் ஆப்பிள் ரெடி ஆகிட்டு இருக்கான், இந்த சைடில் கூகுளும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் தான் எனக்கு இந்த ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி ரீசன். இந்த ஃபோனை நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் என்னென்ன ஃபோன்ஸ் இருந்ததுன்னா iPhone 17 Pro அண்ட் சாம்சங்கோட S25 Ultra வச்சுருந்தேன். 4th பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஐ ஹவ் கெப்ட் Nothing Phone 3. அது பிராண்ட் சென்டிமெண்ட் எதுவும் கிடையாது. பட் இந்த ஏஐயோட இன்டகிரேஷன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நத்திங்குமே உணர்ந்துருக்காங்க. அவங்களோட Nothing 4ஓட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தே ஆர் பில்டிங் தட் OS வித் வெரி எஃபிஷியன்ட் வே ஆஃப் ஏஐ இன்டகிரேஷன்ஸ். யூனிவர்சல் சர்ச்சில் இருந்தால் இருக்கட்டும், இல்லை உங்களோட ஓன் ஆப்ஸை நீங்கள் மேக் பண்ணுற ப்ளே கிரவுண்டாக இருக்கட்டும், எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் லோடாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லோக்கல் ஏஐ ஆஸ் வெல். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நத்திங்குள்ளே போனதுக்கான ஒரு திங்கே இப்போ இல்லைன்ற மாதிரி கூட சொல்லலாம். எனக்கு இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ்ன்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் அ ஃபன் டு யூஸ் ஃபீச்சர். அதை Nothing Phone 3ல கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு ஒரு கிளிஃப் மேட்ரிக்ஸ்னு வச்சுருந்தாங்க. கிளிஃப் இல்லாமல் வெறும் அந்த சாஃப்ட்வேருக்காக மட்டும் நான் நத்திங் கிட்ட போகிறேனான்ற அளவுக்கு அந்த ஃபீச்சர் மெச்சூர் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ஓஎஸுமே நிறையா ஸ்டேஜஸை தாண்டி வர வேண்டியிருக்கு. லைக் இட்ஸ் ஜஸ்ட் அட் NOS 4. வேறஸ் மற்ற 3 ஃபோன் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி மெச்சூர். அண்ட் இந்த ஃபீல்டில் எஸ்பெஷலி ஏஐ ஃபீல்ட்லேயும் சரி, இந்த லோக்கல் ஏஐ அதாவது ஆன் டிவைஸ் ஏஐன்றது, கேமரா அண்ட் ஓவரால் ஸ்டெபிலிட்டி, இந்த எல்லா விஷயத்துலேயும் மற்ற 3 பிராண்ட்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுல தவறுனதே இல்லை. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் iOS ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற யூசர்ஸுக்குமே 17 ப்ரோன்றது ஒரு ரொம்ப நல்ல பேக்கேஜாக கூட சொல்லலாம். ஆப்பிள்னு பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணின்னு ஒரு விஷயமே கிடையாது. பட் நீங்கள் ஆப்பிள் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா 16 or 15 or 14 அதெல்லாம் ரொம்ப பாவமான ஜென்ரேஷன்ஸாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 17ன்றது ஒரு நல்ல லீப்பாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வச்சுருக்கீங்க ஃபார் சம் ரீசன், அதுலேருந்து நீங்கள் 17க்கு மாறணுன்ற மாதிரிலாம் நான் சொல்லலை. அஃப்கோர்ஸ் உங்களோட நீட் அண்ட் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஐஃபோனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா 17 இஸ் ஆக்சுவலி ஹோல் பேக்கேஜ். நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் சாம்சங் அஃப்கோர்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ. அப்டேட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்லா தான் இருந்தான். ரொம்ப நீஷான ஒரு சில ஏரியாஸில் தான் எனக்கு சாம்சங்கை விட இந்த கூகுள் வந்து ஓவர்டேக் பண்ணுச்சு. அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் ஐஃபோன் எனக்கு லெட் டவுன் பண்ணுச்சுன்றது பார்த்தோம் அப்படின்னா அவனோட சாஃப்ட்வேர் ஈகோசிஸ்டம் சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனாலே வந்து அவனோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருந்தாலும், அதாவது ஃபோனோட அந்த ரா கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருந்தாலும் ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் அரவுண்ட் இட். அதனாலே அந்த ஃபோனை நான் லாஸ்ட் பிளேஸில் தான் வச்சுருந்தேன். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் கூகுள் அண்ட் சாம்சங்கை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு அதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருக்குமான்னு பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆப்பிள். ஸோ அதில் அந்தளவுக்கு எதிர்பார்க்குறது தப்பு தான். இந்த சாம்சங் vs கூகுளில் எனக்கு கூகுளோட இந்த வருஷ 10 சீரீஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஓவரால் அப்டேட் வர வர இன்னும் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுன்றதும் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை எடுத்து ஐ வில் கம்ப்ளீட் மை செட்டப் அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 week 10 daysல ஐ வில் கிவ் த ரிவ்யூ டு யூ. One eternity later. ஒரு வாரம் 10 நாளில் ரிட்டன் வரேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 month ஆகிடுச்சு நான் இந்த ஷூட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு. பட் எஸ், இந்த 1 month ஃபுல்லாக நான் Pixel 10 Pro தான் வந்து என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 monthல Nothing to Pixel என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு எதெல்லாம் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் இந்த நியூ ஃபோன். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஹோல் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆர் ஸ்மார்ட் ஃபோனோட வேர்ல்டே வந்து ஏஐ சுற்றி எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியனை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், பிக்சல்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோனோட கேமரா ஃபீச்சருன்றது பீட் பண்ண முடியாத ஒரு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாம். டு இட்ஸ் க்ளோஸ் காம்படிட்டர்ஸ், அதாவது அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் கொடுக்குற ஒரு ரா அவுட்புட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ராசஸ்ட் அவுட்புட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு ஃபோன், அதாவது பாயிண்ட் அண்ட் ஷூட்டுன்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸுக்கு
வேறு லெவலில் அதோட அவுட்புட் இருக்குன்றதை நான் சொல்லி ஆகணும். ஐ ஹவ் செக்ட் ஹியூமன் போர்ட்ரேட்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ், நைட் ஷாட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். எல்லாத்துலேயுமே நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எத்தனையோ ஃபோன்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆல்ரவுண்டர் வின்னர்னே கூட இந்த பிக்சலோட கேமராவை சொல்லலாம். இது நான் ஒருத்தன் சொல்கிற கமெண்ட்னு கூட வச்சுக்க முடியாது. இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கே செக் பண்ணாலுமே பிக்சலோட கேமராவுக்கு இருக்கிற ஒரு காமனான அப்ரிஷியேஷன் தான் இது. ரெண்டாவது விஷயம் ஃபோனோட யூசபிலிட்டி. நான் இந்த ஃபோனை சூஸ் பண்ணது மெயினாக அதோட ஃபார்ம் ஃபேக்டருக்கு ஒரு முக்கியமான காரணம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எக்ஸல்ன்றது ரொம்ப பெரிய ஃபோன் மாதிரி இருந்தது. வேறஸ் இந்த ப்ரோன்றது எனக்கு ரொம்பவே யூஸபிளாக ஒரு சிங்கிள் ஹேண்டட் மோடாக இருக்கட்டும், இல்லை 2 ஃபோன் யூஸ் பண்ணுறேன், இட்ஸ் ஸ்டில் அ பிகர் ஃபோன். ஆனாலும் அது கொடுக்குற ஒரு கம்ஃபர்ட், அது கொடுக்குற ஒரு grip எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இட் குட் பி அ சப்ஜெக்டிவ் ரிவ்யூ. பட் எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சைஸில் இருக்குன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப நெக் டு நெக் கம்பேர் பண்ண வேண்டாமோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ஃபோன் வந்து ஒரு கேமிங் ஃபோனோ இல்லை ஒரு பியூர் பர்ஃபார்மர் ஃபோன், அதாவது நான் சொன்ன மாதிரி ஆப் சென்ட்ரிக்காவோ இல்லை ரா பவர்லேயோ இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட் வில் டேக் 3rd or 4th place. பிகாஸ் Snapdragon 8 Elite ஆர் ஐஃபோனோட ஒரு சில ப்ராசஸர்ஸோட நம்ம இதோட ரா பவரை கம்பேர் பண்ணோன்னா இட் மைட் ஃபால் பிஹைண்ட். பட் இதோட பவரை வச்சு என்ன மாதிரியான அவுட்புட் டெலிவர் பண்ணுது இந்த ஆண்ட்ராய்டு ஒர்க் ஸ்பேஸ், அதாவது இப்போ நான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன், ஐம் யூஸிங் அ லாட் ஆஃப் ஆப்ஸ், கேமரா, கேம்ஸ் ஆர் ஈவன் த ஏஐ கம்ப்யூட்டேஷன்ஸ், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் அண்ட் இதில் இருக்கிற ஹார்ட்வேர் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றது தான் நம்ம செக் பண்ணணுமே தவிர ரா பவர் பார்க்க வேணான்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். கோயிங் ஃபார்வர்ட் அப்படி தான் நீங்கள் மற்ற ஃபோன்ஸையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பிகாஸ் ஆப்பிள் அண்ட் ஏஐ என்ன மாதிரி ஒரு க்ரைசிஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். நான் ரீசெண்டாக கூட திங்க் ஸ்கூலில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஈவன் யூ கேன் வாட்ச் தட், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இந்த ஏஐ ரேஸ்க்குள்ளே கூகுளுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் இருக்குது. பிகாஸ் தே ஓன் த என்டையர் ஸ்டாக் ஃப்ரம் கம்ப்யூட்டேஷன் டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து கூகுள்கிட்ட இருக்குது. இப்போ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏஐ எனேபிள்டு ஃபோன். when I say AI enabled, not just அந்த சர்க்கிள் டு சர்ச் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை மட்டும் பற்றி சொல்லலை. எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோனில் நான் ஒரு கேமராவை எடுத்துக்கலாம். ஐ வில் ஷோ யூ வாட் இட் டஸ். நீங்கள் இதோட ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஹியர் அட் த டாப் ரைட் தெர் இஸ் அ பட்டன் கால் கேமரா கோச். அந்த ஹெல்ப்புக்கு கீழே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு when you click that camera coach, it will simply assess the picture. நீங்கள் என்ன ஃப்ரேமில் வச்சுருக்கீங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்றதுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கும். அண்ட் அந்த சஜஷனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு 3-4 சஜஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். லைக் போர்ட்ரேட் ஒரு ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட், ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறதை வச்சு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த லெவல் ஆங்கிள் வைக்கணும், என்ன மாதிரியான ஒரு ஜூம் போடணும், பேக்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்டெப்பாக சொல்லும். அண்ட் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு லாஸ்ட்டில் யூ கேன் டேக் த பிக்சர். இந்த மொத்த ப்ராசஸுக்கு இன்டர்நெட்டுன்றது தேவை கிடையாது. விச் மீன்ஸ் அந்த உங்களோட ஃப்ரேமை அசஸ் பண்ணுறதுலேருந்து அது கொடுக்குற ஸ்டெப்ஸ் எல்லாமே லோக்கலாக கம்ப்யூட் ஆனது. அண்ட் தட் இஸ் வேர் தட் ஆன் டிவைஸ் ஏஐ கம்ஸ் இன் டு பிக்சர். அண்ட் அந்த மாதிரி இந்த ஃபோனில் நிறைய லோக்கல் ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு த 100x ஜூம் இந்த ஃபோன் நேட்டிவாக சப்போர்ட் பண்ண போகிறது 5 or 10x வரைக்கும் தான் வித் த ஹெல்ப் ஆஃப் லென்ஸ். அதுக்கு மேலே போகிறது எல்லாமே டிஜிட்டல் ஜூம், அதுவுமே அப் டு 30x தான். 30xக்கு மேலே போகிறது எல்லாமே ஏஐ பேஸ் ஜூம். அதுக்கு வந்து ப்ரோரெஸ் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் வச்சுருக்காங்க. இட் வில் டவுன்லோட் அ மாடல். அந்த மாடல் உங்கள் ஃபோனில் தான் இருக்கும். அகைன் இதுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது. நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப்போ இல்லை ஏதோ ஒரு இடம் தூரத்தில் இருக்க ஒரு காராக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு இமேஜை நீங்கள் 100x வரைக்கும் ஜூம் பண்ணி யூ கேன் டேக் த பிக்சர். அண்ட் அதில் இருக்கிற இமேஜ் குவாலிட்டியை இந்த லோக்கல் ஏஐ மாடல் வில் பேசிக்லி ஃபிக்ஸ் இட். I would not technically call that as a photograph because நீங்கள் ஷூட் பண்ணது ஒன்று அண்ட் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி தான் வேறு ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஸ்டில் அது உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குதில்ல. லைக் யூ கேன் கெட் டு சம் லெவல் ஆஃப் அக்யூரசி, சம் லெவல் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. அந்த சம் லெவல்ன்ற இடத்துல நீங்கள் ஒரு ஹேஷ்ட்ரிக் போட்டு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்லி ட்ரூ இமேஜ். இட் ஹஸ் சம் ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆன் டாப் ஆஃப் தட். பட் ஸ்டில் அகெயின் நான் சொல்கிற மாதிரி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சைட் சீயிங் பார்க்குறீங்க ஆர் யூ வாண்ட் டு கவர் அ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி இடத்துல வேர் யூ டோன்ட் நீட் 100% ஆத்தென்டிசிட்டி பட் ஸ்டில் யூ வாண்ட் அ ஜூம்ட் இன் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி இடங்களில் இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அகெயின் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஃபீச்சர், ஹவு இட்
பேசிக்லி டெலிவர்ஸ் டு யூ அப்படின்றது தான். அந்த மாடல் கம்ப்யூட்டேஷனுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஹார்ட்லி லைக் 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஒரு அவுட்புட் ரா இமேஜ் அண்ட் த ப்ராசஸ்ட் இமேஜ் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். இந்த இமேஜ் டு இந்த ப்ராசஸ்ட் இமேஜ் வரத்துக்கு ஹார்ட்லி 5-10 செகண்ட்ஸ் தான் ஆகியிருக்கும். அந்த 5-10 செகண்ட்ஸில் அதை ஜெனரேட் பண்ண இமேஜை பார்க்கும்போது வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் டிவைஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னும் ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் நான் இந்த ஃபோனில் நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்றது சில ஆப்ஸ் மூலமாகவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜேர்னல். ஜேர்னலிங் இஸ் நாட் நியூ, நிறைய ஆப்ஸ் இருக்குது அதுக்கு. பட் இந்த ஜேர்னல் ஆப், இந்த பிக்சலோட ஜேர்னல் ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்பர் 1 இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் Pixel 10. இந்த Pixel 10 சீரீஸில் தான் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் அவங்க ஹார்ட்வேர் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்புக்கு ஏஐ கேப்பபிலிட்டிஸ், அதாவது ஆன் டிவைஸ் ஏஐ கேப்பபிலிட்டி தேவைன்றதுனால இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் Pixel 10 டிவைசஸ் அட்லீஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஃப்யூச்சரில் மேபி ஏபிஐ பேஸில் அவங்க அந்த ஏஐ ஃபீச்சர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா இட் மைட் கெட் எக்ஸ்டெண்டட் டு அதர் ஓல்டர் பிக்சல் சீரீஸ். பட் ஸ்டில் இட் வில் பி எ பிக்சல் ஒன்லி ஆப்பாக தான் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, when you write something it will give or it will auto categorize it and decide your mood. நான் என்னோட ஜேர்னல்ஸ்குள்ளே போகல, பட் என்னோட இன்சைட்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன் அக்டோபர் ஐ ரோட் 2 journals. ஹோப் இட் இஸ் விசிபிள். இப்போ அதில் வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். பிகாஸ் ஐ ரோட் சம்திங் விச் ஐ எம் ஹாப்பி அபவுட் ஆர் சம்திங் விச் மேக்ஸ் மீ சாட்டிஸ்ஃபைட். இதே இடத்துல இஃப் ஐ ரோட் சம்திங் ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் பற்றி நான் எழுதுறேன் அப்படின்னா அதோட இன்சைட் வேறு மாதிரி இருக்கும். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் ரைட்டிங். ஜேர்னலிங்கிறது ஒரு ஏஐ அசிஸ்டன்ஸ் மூலமாக எழுதக்கூடாதுன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அப்படின்னாலும் எத்தனையோ பேர் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு கரெக்டான லெவல் ஆஃப் கிக் ஸ்டார்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இன்னொன்று ஒரு ஆப் இருக்குது, அது இந்த சேனலுக்கு நான் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு கூட சொல்லலாம், விச் இஸ் நோட்புக் LM. இதுவுமே இந்த Pixel 10க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆப். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் கம் ஃபார் த ஓல்டர் பிக்சல். அகெயின் ஒரு ஏபிஐ பேஸில் அதை ஒர்க் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தே வில் டூ. பட் இந்த ஹோல் ஆப்போட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, ப்ரைவசி சென்ட்ரிக் அண்ட் ஆன் டிவைஸ் ஏஐ. இந்த சேனலை ஐ புட் லாட் ஆஃப் வீடியோஸ் அபவுட் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நான் 2-3 கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா, பேசிக்லி ஐ வில் கோ த்ரூ இட் த என்டையர் டாக். நான் அதை வந்து சம்டைம்ஸ் சினாப்சிஸ் பேஸ் பண்ணி படிக்கிறேன். சம்டைம்ஸ் அந்த 40-50 ஈவன் 80 pages டாக் வரைக்குமே வந்து நான் படிச்சிருக்கேன், ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் ட்ரைங் டு சே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் ஒரு ஜேர்னல், சயின்டிஃபிக் ஜேர்னல் படிக்கிறதுன்றதை நான் எப்பவுமே தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆன் ஸ்கேல், இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு எனக்கு ஒரு 20 சயின்டிஃபிக் ஜேர்னல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த 20 நான் உட்காந்து அதிலேருந்து நான் வீடியோ எடுக்கணுன்ற அளவுக்கு என் சேனல் ஒன்றும் பெருசு கிடையாது. ஐ எம் நாட் ஹார்ட் கோர் அபவுட் இட். செகண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சம்டைம்ஸ் ஆடியன்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடலாம். அப்போ நான் போடுற எஃபர்ட் வந்து பெருசாக யூஸ் இல்லைன்னு நினைக்கும் போது இந்த ஆப் எனக்கு எந்த லெவலுக்கு யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். when I try to create the new audio outbook, எனக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட், இப்போ என்கிட்ட ஒரு ஆடியோ கிளிப் இருக்குது, இல்லை ஒரு வெப்சைட் இருக்குது, யூடியூப் கண்டென்ட் இருக்குது, ஆர் பிளெயின் டெக்ஸ்ட், ஈவன் அ PDF. இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பேசிக்லி ப்ராசஸ் இட் அண்ட் எல்லா ஃபைல்ஸையும் ப்ராசஸ் பண்ணும் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட். அண்ட் இட் வில் கிரியேட் ஃபர்ஸ்ட் எ சம்மரி லைக் திஸ். இது வந்து நான் என்னோடய ரீசெண்ட் கண்டென்ட்டுக்காக எடுத்துகிட்டு இருக்க ஒரு சோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதில் ஆடியோ ஓவர்வியூன்னு ஒன்று இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஹோல் என்னோடய ரிசர்ச் கான்செப்ட்ஸ், நான் என்ன மாதிரி ஒரு அவுட்புட்டை நோக்கி போகிறேன்றதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணதை வச்சு இட் ஹஸ் கிரியேட்டட் அ பர்சனலைஸ்டு பாட்காஸ்ட். ஸோ இப்போ இந்த ஹோல் டாக்கை நான் படிக்க வேணாம், பட் திஸ் பர்டிகுலர் திங், இட்ஸ் அ 19-minute பாட்காஸ்ட் அண்ட் இட் இஸ் யூனிக் டு மீ. என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை வச்சு இட் ஹஸ் கிரியேட்டட் திஸ் பாட்காஸ்ட். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் அந்த 20-30 டாக்குமெண்ட்ஸை நான் படிக்க தேவையில்லை. ஐ வில் சிம்ப்ளி கோ த்ரூ திஸ் ஒன் பாட்காஸ்ட். ஒரு 20 minutes 30 minutes. நான் இன்னொரு கண்டென்ட்டுக்கு எழுதும் போது 40 minutes கூட வந்தது, பேஸ்ட் ஆன் மை ரெக்குயர்மெண்ட், பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட்ஸ் தட் ஐ ப்ரொவைடட். இது எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை எல்லோரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஷுர் தட் ரிசர்ச் அண்ட் கொஞ்சம் டெக்னிக்கல் டாக் ரிவ்யூ பண்ண வேண்டிய எல்லாருக்குமே இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அவங்களுக்கு புரியும். And if you have first hand experience, please do use this app. It has some powerful capability. நீங்கள் வந்து
கரெக்டான யூஸ் கேஸுக்கு இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இட் வில் பி யுவர் support or it will be like the most efficient tool you can ever come across. Before I close, இந்த ஃபோனை நான் வந்து 66,000 odd அதுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்றது சில பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம் ஆப்வியஸாக.